ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், how are you? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் ஹார்ட் டிசீஸ், அதாவது இதய நோய். ஸோ இதை பற்றி நம்ம இந்த கிளாஸில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த ஹார்ட் டிசீஸ், அதாவது இது கார்டியோவஸ்குலர் டிசீஸ். ஸோ கார்டியோவஸ்குலர் டிசீஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதயம், அதாவது ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ். ஸோ இது சம்மந்தப்பட்ட நோய். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த டிசீஸ் வந்து இப்போ வந்து காமனாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் வந்து மெயினாக வரக்கூடிய ரீசன், அதாவது எதுக்காண்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிளட் வெசல்ஸ். ஸோ பிளட் வெசல்ஸ்னால் அதாவது நம்ம ஹார்ட்ல இருந்து எல்லா பார்ட்ஸுக்கும் பிளட்டை எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த பிளட் ட்ராவல் பண்ண பாதை. ஓகே, அதுதான் பிளட் வெசல்ஸ், அதாவது பைப்பு மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஆர்டரி, வெயின், கேபிலரிஸ் இப்படிலாம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பிளட் வெசல்ஸில் வந்து கொலஸ்ட்ரால், அதாவது நம்ம வந்து ஃபேட் சம்மந்தப்பட்ட ஃபுட்டை வந்து அதிகமாக சாப்பிட என்ன ஆகும்னா, அதில் கொலஸ்ட்ரால் எல்லாமே இந்த பிளட் வெசலில் போய் என்ன ஆகும், டெபாசிட் ஆகும். ஓகே, ஸோ இதனால் அந்த பிளட்டு வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய வந்து பிளாக் ஆகும், அடைக்கப்படும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து ஹார்ட் டிசீஸ் ஸோ அப்படின்னு சொல்லுதோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது இம்மிடியேட்டாக, அதாவது 1 day 2 days அந்த மாதிரி வரக்கூடிய டிசீஸ் கிடையாது. அதாவது ஃப்ரம் சைல்டுஹுட், அதாவது நம்ம வந்து சைல்டுஹுட், அதாவது சின்ன குழந்தையிலேருந்தே என்ன ஆகுதுன்னா, அந்த இது வந்து ஸ்லோவாக அந்த டிசீஸ் வந்து அப்படி இருந்துக்கிட்டே, அதாவது மெனி இயர்ஸாக ஸ்லோவாக அப்படி மெனி இயர்ஸாக வந்து இது வந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பிளட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபேட்டி ஸ்ட்ரீக், அதாவது சின்ன சின்ன குச்சி மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் நாளாக என்ன ஆகும்னா ஒரு ஃபைபர் மாதிரி, அதை கொஞ்சம் பெரிய சைஸாக ஒரு தட்டு மாதிரி. ஓகே, ஸோ அது வந்து பிளேக், அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா அப்படி ஃபார்ம் ஆகி அப்புறம் பிளட் வெசல்ஸை வந்து அதோட சைஸை வந்து என்ன ஆகும், அதை வந்து சின்ன அதாவது நேரோவாகும். ஸோ நேரோனா சின்னதாகும். ஸோ இதை வந்து நம்ம வந்து அதாவது ஆர்த்ரோஸ்க்ளரோசிஸ், அதாவது இந்த பிளட் வெசல்ஸ் வந்து சின்ன சைஸ் ஆகும், அது லார்ஜ் சைஸாக இருக்கக்கூடியது அல்லது மீடியம் சைஸாக இருக்கக்கூடியது எல்லாமே என்ன ஆகும், அப்படி நேரோவிங், அந்த பிளட் வெசல்ஸ் கொஞ்சம் சின்ன சைஸாக மாறும். ஓகே, அது அடப்பு வர என்ன ஆகும்னா அந்த பிளட் வெசல்ஸ் வந்து சைஸ் வந்து சின்னதாக மாறும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, அதாவது ஹார்ட்டோட மசில்ஸுக்கு தேவையான ஓகே ஸோ ஆக்சிஜன், ஸோ இது எல்லாம் சப்ளை ஆகக்கூடியது எல்லாமே கம்மியாயிரும். ஓகே, ஸோ அதுக்கு தேவை இதுக்கு கம்மியாகும், அந்த ஹார்ட் மசில்ஸ் இது எல்லாமே கம்மியாயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஹார்ட் மசில்ஸ், இதனால ஹார்ட் மசில்ஸ் பிளட்டு, ஸோ போகக்கூடிய பிளட்டும் அதுவும் கம்மியாகும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இஸ்கிமியா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்போ இது வந்து இந்த பிளட்டு சப்ளை ஆகாது. ஸோ பிளட்டு சப்ளை ஆகலாம் என்ன ஆகும், அந்த ஹார்ட் மசில்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா அப்படி இறந்து போகும். ஓகே, அதை வந்து மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம பார்த்து வந்து ஹார்ட் டிசீஸ். ஸோ இது எதனால் ஃபார்ம் ஆகுது, அந்த பிளட் வெசல்ஸ் வந்து கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகும். ஸோ கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆனால் அந்த பிளட் ஃப்ளோ வந்து அது மினிமைஸ் ஆகும். ஸோ மினிமைஸ் ஆகுதுனால ஹார்ட்டோட மசில்ஸ் நிறையாது இறந்து போகுது. ஓகே, ஸோ இதனால தான் நமக்கு இந்த டிசீஸ் வந்து ஹார்ட் டிசீஸ். ஸோ ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ், ஸோ ஹார்ட் அட்டாக் அல்லது இதே சம்மந்தப்பட்ட நோய் அல்லது பிளட் வெசலோட நோய் இது எல்லாமே வருது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ மெயினாக எதனால இது வந்து வருது, அதாவது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கொலஸ்ட்ரோலேமியா, அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் கொலஸ்ட்ரோலேமியா அண்டு ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ இதுதான் வந்து மேஜர் காசஸ். ஸோ இதுதான் மேஜர் காசஸ், அதான் மேஜராக இதனால மூலம் தான் இந்த ஹார்ட் டிசீஸ் வந்து வருது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா என்ன ஆகும்னா, அதாவது பிரெயின் டேமேஜ் ஆகும், கிட்னி டேமேஜ் ஆகும். ஸோ அட் லாஸ்ட்டாக என்ன நடக்கலாம்னா டெத்து கூட ஏற்படலாம். ஓகே, இதனால் இந்த ஹைப்பர் கொலஸ்ட்ரோலேமியா, அது மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர், ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தால் இந்த மாதிரி பிரெயின் டிசீஸ், கிட்னி டிசீஸ் வந்து அட் லாஸ்ட்டு டெத் வந்து ஏற்படலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காசஸ். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து எதனால இந்த டிசீஸ் வந்து வருது, ஸோ ஹெரிடிட்டி, ஸோ பரம்பரையாக, அதாவது யாருக்காவது அதாவது தாத்தா பாட்டி அந்த மாதிரி அவங்களுக்குலாம் இருந்தால் அடுத்தாக்கில் அதாவது சில்ட்ரன், ஓகே அந்த மாதிரி கிராண்ட் சில்ட்ரன் அவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி டயட் ரிச் இன் சேச்சுரேட்டட் ஃபேட், கொலஸ்ட்ரால்
அதாவது நம்ம வந்து கொலஸ்ட்ரால் ஃபேட்டு சம்மந்த ஃபுட்டு அதிகமாக சாப்பிடுவதனால வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒபிசிட்டி. ஸோ ஒபிசிட்டினா ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறதுக்கு அந்த ரீசனால் இந்த டிசீஸ் வரலாம். அல்லது வயசு ஆக ஆக வரும். வயசு ஆக ஆக எப்படி வரும்னா அது நம்ம டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பற்றி யோசித்து அதாலேயும் இந்த டிசீஸ் வரும். ஓகே. ஸோ சம்டைம் பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங், செயின் ஸ்மோக்கர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக சிகரெட் வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வரலாம். அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு அதனால் வரலாம். செடண்டரி லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே. நம்ம வந்து இப்போ ஃபிசிக்கலாக வந்து ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப கம்மியாயிட்டு. ஸோ அதனாலே வரலாம். அது மாதிரி சில ஆட்கள் வந்து ஆல்கஹால், அதாவது இந்த ஒயின், சாராயம், கல், ஓகே, பியர், ரம், ஸோ இந்த மாதிரி இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலே வரலாம். அதாவது ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. ஸோ ஃபிசிக்கலாக உடம்புக்கு வந்து எந்த ஒரு ஒர்க்குமே கொடுக்காம இருந்த இடத்துல இருந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனாலேயும் இந்த டிசீஸு வரலாம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த இதய சம்மந்தப்பட்ட நோய், ஓகே, வரதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்டம். ஸோ சிம்டம்னா சப்போஸ் நமக்கு இதயம் சம்மந்தப்பட்ட நோய் அப்படி இருந்தால் அதனால் வந்து நமக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத். ஸோ ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். தலைவலி, ஹெட்டேக்னா தலைவலி. அது மாதிரி ரொம்ப எப்போ பார்த்தாலுமே டயர்டாக இருக்கும். ஓகே. அது மாதிரி தலை சுற்றிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி நெஞ்சு வலி, செஸ்ட்டு பெயின் இருக்கும். ஓகே. லெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீங்கிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிஸ்டர்பன்ஸ், ஓகே, அதை இரைப்பை குடல், ஸோ அது சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே எது சிம்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த ஹார்ட் டிசீஸ். ஸோ அந்த ஹார்ட் டிசீஸ் இதை வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டயட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபுட்டில் தாங்க இருக்குது. ஸோ ஃபுட்டு சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் இதை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. ஸோ என்ன பண்ணால் நம்ம அதாவது நிறைய ஃபுட் ஐட்டங்களை வந்து கம்மி பண்ணலாம். அது ரிடக்ஷன் ஆஃப் த இன்டேக் ஆஃப் கலோரிஸ். ஸோ எதை கம்மி பண்ணணும், கலோரிஸை கம்மி பண்ணணும். லோ சேச்சுரேட் ஃபேட்டை கம்மி பண்ணணும். அது மாதிரி கொலஸ்ட்ரால், அதாவது கொலஸ்ட்ரால் எந்தெந்த ஃபுட்டில் வந்து ஃபேட்டு சம்மந்தப்பட்ட அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை வந்து கம்மி பண்ணணும். அப்புறம் லோ கார்போஹைட்ரேட் அது கம்மி பண்ணணும். அது மாதிரி காமன் சால்ட்டு, ஸோ சால்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கம்மி பண்ணி நம்மளோட ஃபுட் ஸ்டைலை வந்து அதாவது மாடிஃபை பண்ணால், சேஞ்ச் பண்ணால், ஸோ இந்த ஹார்ட் டிசீஸை வந்து என்ன பண்ணலாம், ஷியராக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த மாதிரி ஃபுட்டை எடுக்கணும். ஓகே. ஸோ டயட் ரிச் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், ஸோ இதை எடுக்கலாம். அப்புறம் ஃபைபர் டயட், அது நார்சத்து சம்மந்தப்பட்ட ஃபுட்டு எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடணும். ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிடலாம். மினரல்ஸ் எடுத்துக்கலாம். விட்டமின்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்தோம்னா என்ன பண்ணலாம்னா இந்த ஹார்ட் டிசீஸை வந்து கம்மி பண்ண முடியும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அதாவது ஹார்ட் டிசீஸ் மட்டும் இல்லை, நமக்கு இப்போ வரக்கூடிய எல்லா டிசீஸுக்கும் மெயின் காரணம் என்ன ரீசன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தாத்தா பாட்டி நம்ம பேரண்ட்ஸு அவங்கெல்லாம் பல வருஷமாக ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் என்னன்னு தெரியாது, ஹாஸ்பிட்டல் பக்கமே போகலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் லைஃபாகவே மாறிட்டு. எல்லாரும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேப்லெட்ஸ் இருக்கும். ஓகே. ஈவன் நம்ம பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸில் தான் லைஃபே ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் யாருமே காரணம் இல்லை, நம்ம தான். ஏங்கன்னா நம்ம வந்து ஃபிசிக்கலாக இப்போ வந்து எந்த ஒர்க்குமே பண்ணதே கிடையாது. பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கு பைக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு காரை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது மாதிரி வீட்டில் உள்ள வேலைகளை ஃபிசிக்கலாக எந்த ஒரு ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம முன்னோர்கள், அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஒவ்வொரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ காலையில் எழுந்து நல்லா குறுக்கு வலிக்க, அதாவது முத்தத்தில் என்னது க்ளீன் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நல்லா தொளிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோலம் போடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படி கிடையாது, லேட்டாக எழுந்திரிப்போம். ஓகே. ஸோ பக்கத்து வீட்டுகளுக்கு முன்னாடிலாம் எல்லாம் பக்கத்து ஊராக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், பக்கத்து தெருவாக இருக்கட்டும், எல்லாம் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே பைக்கு, எல்லாத்துக்குமே கார் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம நடக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோம், எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ எல்லாரும் இப்போ மறுபடியும் டிசீஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் மார்னிங் வாக் போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுதேன், ஓகே அப்படின்னு சொல்லுதோம். ஸோ அதனால ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே நம்ம ஃபிட்டாக இருக்கணும், நம்ம உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா அதாவது இந்த மாதிரி இருந்தால் இந்த ஹார்ட் டிசீஸ் மட்டும் இல்லை, எந்த டிசீஸுமே நம்ம வந்து என்ன பண்ணோம் தாக்காது.
ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். அதான் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருந்து நடந்து போகணும். முடிஞ்சால் யோகா, எக்ஸசைஸ், மெடிடேஷன், ஸோ இந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக என்ன ஆகும், எந்த ஒரு டிசீஸுமே நமக்கு வராது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு பாயிண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது இதில் அதாவது ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கணும்னா, அதாவது நிறைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா இது ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். ஸோ ஒயின், சாராயம், கல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை டோட்டலாக என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் வந்து என்ன பண்ணணும், ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்மோக்கிங் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எல்லா டிசீஸும், ஸோ எந்த டிசீஸாக இருந்தாலுமே அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணதுக்கு, கண்ட்ரோல் பண்ணதுக்கு மெயின் ஃபேக்டர் எதுவும் இல்லை, நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னு பிரச்சனை இல்லை, வீட்டில் உள்ள ஃபிசிக்கல் ஒர்க்கு சம்மந்தப்படுது. நம்ம ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, ஓகே, ஸோ நீட்டாக வச்சுக்கிடுறது, மாதிரி பக்கத்தில் டிஸ்டன்ஸாக இருந்தால் நடந்து போகிறது, சைக்கிளில் போகிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கண்டிப்பாக எல்லா டிசீஸையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்படி நம்ம அதாவது கண்ட்ரோல் பண்ண ஒரு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாக ஏதாவது ஒர்க்கு, அதாவது நம்ம உடம்புல எல்லா ஜாயின்ஸும், ஓகே, ஸோ முட்டாக இருக்கட்டும், எல்போவாக இருக்கட்டும், நெக்காக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஸோ இந்த எல்லா ஜாயின்ஸுமே எப்படி இருக்கணும்னா அதை மூமெண்ட்லேயே இருக்கணும். அதுக்கு ஒரு அசைவுகள் கொடுக்கணும். ஸோ அசைவுகள் கொடுக்கலன்னா அப்புறம் பின்னாடி நிறைய டிசீஸை வந்து என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும். அப்புறம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், மார்னிங் வாக் கண்டிப்பாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் முன்னாடி என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருந்தால் எந்த டிசீஸ் நம்மளை வந்து அட்டாக் பண்ணாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் எல்லாம் புரிஞ்சிருக்கும். லெட் அஸ் see இன்னொரு கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.